ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி காகம் இருந்தது. அது கூடு கூட கட்டாமல் மற்ற பறவைகளின் கூட்டில் தங்கியிருக்கும். மற்ற பறவைகள் தன் கூட்டில் சேகரித்து வைத்திருக்கும் உணவுகளை திருடி சாப்பிடும். ஒரு நாள் ஒரு சிறிய பறவை தானும் தன் குஞ்சுகளும் குடியிருக்க ஒரு சிறிய வீட்டை கட்டியது. அதனை பார்த்த காகம் இவன் வீடு பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறதே. நம்ம டெய்லி ஒவ்வொரு கூட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். பேசாம இவனோட வீட்டை நம்ம அபகரிச்சுக்கிட்டா என்ன? நல்ல யோசனையா இருக்கே. உடனே இந்த யோசனையை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த பறவை கிட்ட வந்துச்சு. இங்க பார் நண்பா, உன் வீடு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இருந்து என்ன பயன்? ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? நான் எதுக்கு சொல்லி உன் மனசை சங்கடப்படுத்தணும்? இருந்தாலும் சொல்லாமலும் இருக்க முடியாது. அப்படி என்ன சொல்ல போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இந்த இடத்துல ஏன் இவ்வளோ நாளா மற்ற எந்த பறவைகளும் கூடு கட்டல தெரியுமா? ஏன் கட்டல? இந்த இடத்துல கூடு கட்டுற பறவைகளோட முட்டைகளை பக்கத்தில் இருக்க பாம்பு டெய்லி வந்து சாப்பிட்டு போயிடும். அதோட குஞ்சுகளையும் அது சாப்பிட்டு போயிடும். அதனால தான் இந்த இடத்துல எந்த பறவையுமே கூடு கட்டாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த காகம். அப்படியா? நல்ல நேரத்துல வந்து நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பறவை வேற இடத்துக்கு பறந்து போயிருச்சு. அடடடடா, எவ்வளோ நல்ல வீடா இருக்கு. எப்படியோ அந்த வீட்டை அபகரிச்சுக்கிட்டோம். இனிமே இங்கேயே தங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் அதோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் மழை பெஞ்சதுனால ஆற்றுல இருந்த வெள்ளம் அந்த மரத்தையே அடிச்சுட்டு போயிடுச்சு. அதில் காகத்தோட கூட்டையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ திரும்ப காகம் பழையபடி தான் தங்குவதற்கு இடம் இல்லாமல் வழியே அலைஞ்சு திரிஞ்சிச்சு. எதை விதைக்கிறோமோ அதையே திரும்ப அறுவடை செய்வோம்.